பாதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை கொடுத்துருக்குறாங்க. அந்த கதை யார் எழுதுனாங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுனாங்க. ராமர் கிருஷ்ணர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடவுளோட அவதாரம். அவங்கள தொட்டு வணங்குறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு பாதத்தை தொட்டு வணங்குறோன்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டு பாதங்கிற கதையை எழுதுனது யாருன்னா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இந்த கட்டத்தில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாங்க. கதை என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். எதிலும் நம்ப முடியாத கற்பனை கொண்ட விந்தை கதைகள் அனைவரும் கவரும் சொல்கிறாங்க. கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல் அப்படின்ற ஓமையை விளக்குறது என்னங்க, இன்னும் தித்திப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஓமையால் விளக்கும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அடுத்தது இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இது கிடையாது. நான் சும்மா கதையை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, மாரி அப்படிங்கிற ஒருத்தர் தேட்டர் வாசலில் உட்காந்து காலனி தைக்கிற ஒருத்தர். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மழை பயங்கரமாக பெய்யுது. ஒருத்தர் கூட காலனி தைக்க வரல. அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ₹1 கூட இல்லை. டீ குடிக்கலான்னு சொன்னால் அதுக்கு ₹1 வேணும். அதுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கார். அப்படி இருக்கும்போது மழை பெஞ்சிட்ருக்கறனால யாருமே இல்லை தெருவில். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் 8 செருப்பை தவிர அதை சுற்றி ஒருத்தருமே இல்லை. அப்படி இருக்கும்போது யாராச்சும் வரமாட்டாங்களான்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சினிமா தேட்டருக்கு முன்னாடி தான் அவர் உட்காந்து தைச்சிட்ருக்கிறாரு. அப்போ சினிமா தேட்டருக்கு வலப்புற சந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுமினை அப்படியே நனைஞ்சிட்டே ஒரு செருப்பை கொண்டு கொடுக்குறாங்க. இதை தைச்சி வைங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த செருப்பை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்குது, இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சிறுமிகள் போடுற மாதிரி செருப்பு இல்லை, வெல்வெட்டு இது பண்ணி பூ வேலை போட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா தைச்சிட்டு இது கண்டிப்பாக காசு கொடுப்பாங்க, இது ₹2 கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிறுமி வர்றான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சிறுமி ஒரு நாள் வரல. 2வது நாளும் பார்க்குறாரு, 2வது நாளும் வரல. 3வது நாள் பார்க்குறாரு, 3வது நாளும் வரல. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தார். அப்புறம் 3வது நாள் கடந்து ஒரு 4வது நாளுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஒய்ஃப் அந்த செருப்பை பார்த்துட்டு அழகாக இருக்குதேன்னு சொல்லிட்டு காலில் போட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உடனே இன்னும் அழகாக இருக்குது, இன்னொரு ஸ்லிப்பில் எடுத்து போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் பையை தேடும்போது அவர் உள்ளே வராரு. அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னொருத்தவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டி அவர் வாங்கி வைக்கிறாரு. அப்புறம் திருப்பியும் அவர் என்னங்கிறாங்கன்னா, இந்த செருப்பு எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை எடுத்து வச்சிடறாரு. ஆனால் அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செருப்பை போட்டு பார்க்கணுன்னு ஆசையாகுது. அவருக்கு போட்டு பார்த்தாலும் செருப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒய்ஃபுக்கும் கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்களோட கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, எங்கள் 2 பேர்த்து காலுக்குமே சரியாக இருக்குதுன்னு சொன்னதுன்னே அவரும் போட்டு பார்க்குறாரு, அவரோட காலுக்கு சரியாக இருக்குது. ஸோ இது எல்லா பக்கம் பரவுது. எல்லோரும் போட்டு பார்க்குறாங்க. அவங்க எல்லாத்து காலத்துக்குமே சரியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு பணம் கொடுத்து எல்லாருமே கொடுத்துட்டு போட்டு பார்க்குறாங்க. அப்படி எல்லாத்து காலுக்குமே சரியாக இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா 2 பசுமாடு வாங்குறாரு, ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீடு கட்டிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செருப்பை போட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா அவரை அடித்து போட்டு செருப்பு திருடுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் செருப்பை திருட முடியல. அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனால் வெளியில் இது பண்ண முடியல. அப்போவும் அந்த சிறுமியை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு, வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சிறுமி வரவே இல்லை. என்னென்னா அப்போது டெய்லி போட்டு வீட்லேயே போட்டு பார்க்குறாங்க. அப்படி ஒரு நாளாவது அந்த சிறுமி பார்க்கணும் அப்படின்னு அவர் ஏக்கம் அடைகிறாரு. ஏன்னா நம்மளோட இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கும் 2 பசு வாங்குறதுக்கும் அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு கதவு சற்ற கேட்குறது. எல்லோரும் போகிற டைம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இல்லை, நான் செப்பல் தைக்க கொடுத்தேன்ல அந்த பொண்ணு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வலதுபுற செருப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க இடதுபுற செருப்பில் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செப்பல் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதில் எந்த ஆச்சரியமும் காட்டல. அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டப்போ அந்த பொண்ணு புன்னகைச்சபடியே எதுவும் சொல்லாமல் வெளியில் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு திருவிளக்கில் போயிட்டு அந்த ஸ்லிப்பரை போட்டு பார்க்கும்போது அவங்க வச்சுருந்த அந்த இடது கால் செருப்பு அவங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்துச்சு. வலது கால் செருப்பு சின்னதாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கதையில் சொல்லியிருந்த கதை. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இது ஒரு விந்தையான கதைன்னு சொல்கிறாங்க. தென் இதை எழுதினவங்க பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறத எழுதினாங்க. பாதம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கிற ஒரு கதை எழுதினவங்க யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியம் என இவர் படைப்புகள் நீள்கின்றன.
ராமகிருஷ்ணரும் யாருக்கு இதாக இருந்தார், ஹெல்ப் பண்ணார் பாண்டவர்களுக்கு, உபபாண்டவம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. தென் கதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்கருவி இருக்கும், அது மூலமாலாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது கலாவிலாசம் அப்படின்னு சொல்லலாம் வச்சுங்க. எதை காக்கிறதுக்காக சண்டை போட்டாங்க? தேசத்தை காக்கிறதுக்காக. தேசாந்திரி. அப்புறம் கால்முதைத்த கதைகள், இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள். இவர் தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறு தொகுப்புலேருந்து இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறு தொகுப்புலேருந்து. பாதம்ங்கிறத எழுதின எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அவ்வளோதான். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவே அப்படின்னு சொன்னவர் யாருங்க? கெல்லட்டுங்க. அது மாதிரியே நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இலக்கணத்தை படிக்கலாங்க. இப்போ என்னென்னா, தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா 5 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு. இதில் எழுத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போ சொல்லை பற்றி பார்க்கும்போது அதாவது சொல்லில் பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உயிர்ச்சொல்னு சொல்லி பார்த்தோம். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயருக்கும் வினைக்கும் இடைப்பட்டு வர்றது இடைச்சொல். இது தனித்து இயங்காது, பொருள் தராதுன்னு சொல்லி பார்த்தோம். உரிச்சொல்ங்கிறது பெயரையும் வினையையும் மிகுதிப்படுத்தி கூறுறதா உரிச்சொல்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பெயர்ச்சொல்லை பற்றி படிக்கலாம் வாங்க. ஓகேங்க, பெயர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ என்னென்னா, மரம், பள்ளிக்கூடம், கிளை, இது என்ன கொடுத்துருக்காங்க? மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சொல் சாகா. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல்னு சொல்கிறாங்க. பெயர்ச்சொல் பார்த்திங்கன்னா 6 வகைப்படும் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு சொல்லிட்டு அதாவது பெயர்ச்சொல் 6 வகைப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருள், உயிருள்ள பொருளோ அல்லது உருளற்ற பொருளையோ குறிக்கக்கூடிய எந்த ஒரு பெயரும் பார்த்திங்கன்னா பொருட்பெயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பொருட்பெயர், பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அது உயிருள்ள பொருளையோ அல்லது உயிரற்ற பொருளையோ குறிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ மரம் அப்படிங்கிறது உயிரற்றது, செடிங்கிறது உயிரற்றது, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாங்க. நாற்காலிங்கிறது புத்தகம், பறவை, மயில், செடி, மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை குறிக்கக்கூடியது எல்லாமே பொருட்பெயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இடப்பெயர் அப்படின்னா தஞ்சை, சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா சென்னைங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது, பள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடம், பூங்காங்கிறது ஒரு இடம், தெருங்கிறது ஒரு இடம், தஞ்சைங்கிறது ஒரு இடம், கோயம்புத்தூருங்கிறது ஒரு இடம். அப்படி ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய எல்லா பெயரும் பார்த்திங்கன்னா இடப்பெயர்னு சொல்கிறாங்க. காலத்தை குறிக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா காலப்பெயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, காலத்தை குறிக்கக்கூடிய எல்லாமே காலப்பெயர்னு சொல்கிறாங்க. காலம்னா என்னங்க? வருடம், நிமிடம், வாரம், மாதம், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா சித்திரை, வைகாசி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே, ஆண்டு அப்படின்னு சொல்கிறது, வருடம், ஆண்டு எல்லாம் ஒன்று தாங்க. இப்படி ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா காலப்பெயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சினைப்பெயர், சினைனா உறுப்புன்னு அர்த்தங்க. எந்த ஒரு பொருளோட உறுப்பு கொடுக்கக்கூடியதோ. இப்போ பார்த்திங்கன்னா செடிக்கு பார்த்திங்கன்னா என்னென்னங்க உறுப்பு? இலை, தலை, இலை, தண்டு, வேர், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சினைப்பெயருங்க. மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா கண், காது, மூக்கு, வாய் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சினை அப்படி சொல்லி உறுப்பை குறிக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா சினை பெயருங்க. பண்பு பெயர் அப்படின்னா ஒருத்தவங்களோட பண்பை குறிக்கிறது. நல்லவன், கெட்டவன், நன்மை, தீமை, செம்மை, வட்டம், சதுரம் அப்படின்னு ஒன்று பண்பை குறிக்கக்கூடிய எல்லாமே பண்பு சொல்லுங்க. நல்லவன்கிறது நல்லவனை தான் நல்ல ஒரு பண்பு குறிக்கிறது. கெட்டவன்கிறது கெட்ட ஒரு பண்பை குறிக்கிறது. கரியன்கிறது கருப்பு நிறத்தாக இருக்கிற அவனோட பண்பை குறிக்கிறது. வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இது எல்லாமே பண்பு பெயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. தல்விகுதி வந்தாவே தொழிற்பெயர் தாங்க. தல்விகுதி வந்தாவே தொழிற்பெயர் தான். படித்தல், ஆடுதல், படி, ஆடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வினைப்பெயருங்க. தொழிற்பெயருங்கிறது பார்த்திங்கன்னா படித்தல், தல்விகுதி வந்துச்சுன்னா தொழிற்பெயருங்க. படித்தல், ஆடுதல், நடித்தல், ஓடுதல், கொடுத்தல், இப்படி எதுப்படுத்து தல்விகுதி வந்தாலும் பார்த்திங்கன்னா அது தொழிற்பெயருங்க. ஓகேங்க, இப்போ 6 வகை பெயர்களுக்கோட சான்று கொடுத்துருக்குறாங்க. காவியா, புத்தகம், படித்தல். புத்தகம்ங்கிறது என்னங்க? புத்தகங்கிறது பொருள். பள்ளிக்கு சென்ற, காவியா பள்ளிக்கு சென்றால், பள்ளிங்கிறது இடம்.
காவியா மாலைங்கிறது பார்த்திங்கன்னா காலை மாலை மதியம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காலம். ஸோ காலப்பெயர். தலை அப்படின்னா பார்த்திங்கன்னா அது ஒரு உறுப்பு. தலை, கண், காது, மூக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உறுப்பு. ஸோ சினைப்பெயர். இனிமையாக அப்படின்னா அது பண்பு. இனிமைங்கிறதும் சரி கசப்புங்கிறதும் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்பு. ஸோ பண்பு பெயர். தென் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தல்விகுதி வந்தாவே தொழிற்பெயர். ஓகேங்களா. இடுகுறி பெயர் காரணப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுகுறி பெயர்னால் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னா அது இடுகுறி பெயர்னு சொல்கிறாங்க. ஒரு காரணம் கருதி பேர் வச்சாங்க அப்படின்னா காரண பெயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது என்ன இடுகுறி பெயருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர் சில பொருட்களை காரணமே இல்லாமல் ஒரு பெயரிட்டு வழங்கியிருக்கிறாங்க. என்ன காரணம்னே இல்லாமல் காரணம் பெயரிட்டு வழங்கியிருக்காங்க. இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மண், மரம், காற்று இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி பெயர்னு சொல்கிறாங்க. மண்ணுனா ஏன்னு ரீசன் இல்லாமல் மண்ணுன்னு வச்சாங்க. மரம்னா எதுன்னு ரீசன் இல்லை, காற்று, இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்னு சொல்கிறாங்க. இடுகுறியை பார்த்திங்கன்னா இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லி 2 வகையாக பிடிக்கிறாங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னென்னா அதாவது ரீசனே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் பொதுவாக வரும். பொதுவாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த பேரை வைப்பாங்க. அது ரீசனே இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஆனால் பொதுவாக இருக்கிறத வச்சுட்டு இப்போ மரம் அப்படின்னா வச்சிங்கன்னா என்னங்க, தலை, இது எல்லாம் தலை, கிளை, இதெல்லாம் வேறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா மரம்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே மரம் தான் சொல்லுவோம். மானாலும் மரம் தான் சொல்லுவோம், பலானாலும் மரம் தான் சொல்லுவோம். ஸோ காரணம் எதுவுமே மரத்துக்கு இந்த காரணம்னு சொல்லி தான் வைக்கல. ஸோ மரம் பொது பெயர்னு சொல்கிறாங்க. காடு அப்படின்னா என்னங்க, 4-5 மரங்கள் இருந்து ஒன்றா சேர்ந்து இருந்தாவே காடுன்னு சொல்லுவோம். அது இந்த காடு, மாங்காடு, தொன்னங்காடு, அந்த காடு, அது காடுன்னு பேர் வச்சாங்கன்னு ஏன்னே தெரியாதுங்க. ஆனால் காடுன்னு பேர் வச்சாங்க. அதனால் இடுகுறி பொது பெயர்னு சொல்கிறாங்க. இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொதுவான பெயர் இல்லாமல் சிறப்பாக இதுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு சொல்கிறதா இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ என்னென்னா காரணமே கருதாமல் அதுக்கு மட்டும்தான், அந்த பொருளை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வருதுச்சு அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது அந்த குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் குறிக்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். ஆனால் காரணமே இல்லாமல் அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அது இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்க. மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாங்கிறதுக்கான காரணமே என்னன்னு தெரியாது. ஆனால் மாமரத்தை மாங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மரத்தை மட்டும்தான் குறிக்கும். கருவேலங்காடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேலங்காடுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த கருவேலங்காடு மட்டும்தான் குறிக்கிறது கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. காரண பெயர் அப்படின்னா ஒரு காரணம் கருதி அதுக்கு பெயரிட்டிருந்தாங்கன்னா அது காரண பெயர்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பெயருக்கு ஏதோ ஒரு ரீசன் அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நாற்காலி அப்படின்னா 4 கால்கள் இருக்கிறது. கரும்பலகைன்னா கருப்பாக இருக்கிற பலகை. ஸோ அதனால் கரும்பலகைன்னு சொல்லிட்டு இப்படி காரணம் கருதி பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது காரண பெயர்னு சொல்கிறாங்க. இது 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு. காரண பொது பெயர் அப்படின்னா பொதுவாக ஒன்றுக்கு வழங்குறது. இப்போ பறவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா காரண பொது பெயர். பறக்கிறது எல்லாமே பறவைன்னு தான் சொல்லுவாங்க. அது மயில், கிளி எல்லாத்தையுமே பறவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது காரண பொது பெயருங்க. ஓகேங்க. காரணம் கருதி காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளுக்கும் பொதுவாக குறித்தால் அது காரண பெயர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பறக்கிறதுனால பறவைன்னு. ஸோ காரணம் கருதி பறவைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது பறவைங்கிறது பார்த்திங்கன்னா மயில், கிளி எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. அதனால் பொது பெயர். அணி அப்படின்னா அணியறதுனால அணின்னு சொல்கிறாங்க. அது அணிங்கிறது பார்த்திங்கன்னா தோட்டையும் அணிந்தா சொல்லுவாங்க, நெக்லஸையும் அணிந்தா சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பொது பெயர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா. வளையல் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணம் கருதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது அதை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா. காரண சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வளையல் அப்படின்னா வளைஞ்சு இருக்கிறதுனால வளையல்னு சொல்கிறாங்க. அது வளையங்கிறது வளையல் மட்டும்தாங்க குறிக்கும், நெக்லஸ் குறிக்காது, அல்லது இதை குறிக்காது, என்னது கொலுசு குறிக்காது, அப்படி குறிக்காதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மரங்கொத்திங்கிறது என்னங்க, மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி அப்படின்னு காரணத்தை கருதி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரங்கொத்திங்கிறது மரங்கொத்தி மட்டும்தான் குறிக்கும், வேறு எந்த பறவையுமே குறிக்காதுங்க. ஓகேங்க. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. இடுகுறி பெயரை வட்டமிடுகான்னு சொல்கிறாங்க. இடுகுறி பெயர்னா என்னங்க,
மண் வந்து இடுகுறி. பறவை பார்த்திங்க அப்படின்னா பறக்கிறதுனால, ஸோ இது காரண பெயர். மண் பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர். முக்காலி பார்த்திங்கன்னா 3 கால் இருக்கிறதுனால முக்காலின்னு சொல்கிறாங்க, ஸோ அது காரண பெயர். மரங்கொத்தி பார்த்திங்க அப்படின்னா மரங்கொத்திங்கிறது பார்த்தா மரத்தை கொத்துறதுனால, ஸோ அது காரணம் சிறப்பு பெயர். ஸோ மண் தான் வந்துட்டு இது காரண பெயரை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. காரண பெயர் பார்த்திங்க அப்படின்னா மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காரண பெயர் கிடையாது. வளையல் பார்த்திங்க அப்படின்னா காரண பெயர் தான், வளைஞ்சிருக்கிறதுனால காரண பெயர். சுவரும் சரி யானையும் சரி காரணமே இல்லாமல் வச்சது சொல்லுவது. இடுகுறி சிறப்பு பெயரை வாழையிடுகன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்க பறவை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காரணப்பெயர். மீன் கொத்தி பார்த்திங்கன்னா காரணப்பெயர். வாழை பார்த்திங்கன்னா காரணப்பெயர். ஸோ வயல் தான் வந்துட்டு கரெக்டு. வாழைங்கிறது வாழையடி வாழையாக வர்றதுனால வாழைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஒரு யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்பினில் இன்பம் காண்போம், மரத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசர கனிவு காண்போம், வன்புகள் காடை காண்போம், வலிமையில் போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் சொல்லிட்டு காண்போம் காண்பது கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுங்க. காண்போம் காண்பதுன்னு வந்துச்சுன்னா வந்துட்டு அது வந்து குற்றால குறவஞ்சி. காண்போம்னு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு முத்தரையனார் மலேசிய கவிஞரோட பாடல்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கூடிய வகை பெயர்கள் சார்ந்தது. கை அப்படிங்கிறது என்னங்க? சினை பெயர். அடைதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தெருவில் அப்படிங்கிறது வந்து இடப்பெயர். பாரதியாங்கிறது பொருட்பெயர். மாலை அப்படிங்கிறது காலப்பெயர். அன்பு அப்படிங்கிறது பண்பு பெயருங்க. ஓகேங்களா. பெயர்ச்சொல் எந்த பெயர்ச்சொல் வகைன்னு சொல்லி துயில் எழுந்தேன், விடியலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலப்பெயர். கை அப்படிங்கிறது சினைப்பெயர். மதுரைங்கிறது இடப்பெயர். முத்தகங்கிறது வந்து பொருட்பெயர். கற்றலை தொடர்வோம் இனி அப்படின்னு சொல்லி சொல்கிறது கற்றலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தொழிற்பெயர். நன்மைகள்ங்கிறது வந்து பண்பு பெயர். ஓகேங்களா. கற்றல்ங்கிறது தொழிற்பெயர். ஓகேங்க. அறம் அப்படின்னா பாம்பு. அறம் அப்படின்னா வந்துட்டு கொடுக்குற அறம். மனம் அப்படின்னா வந்துட்டு உள்ளம். மனம் அப்படின்னா மனம் வந்து மல்லிகை மனம் வீசியதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. திங்கள் அப்படின்னா வந்து 2 பொருள் 6னா நதி, 6னா எண்ணு. திங்கள் அப்படின்னா வந்துட்டு நிலவுன்னு ஒரு பொருள், மாதம்னு ஒரு பொருள் இருக்குது. தென் ஓடு அப்படின்னா வந்துட்டு ஓட்டு பந்தயத்தில் ஓடுன்னு சொல்கிறோம்ல, அது ஒன்று. ஓடுனா மேலே வந்துட்டு கூரை மேலே போடுற ஓடுன்னு சொல்லிட்டு. நகையிட சிரிப்புன்னு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நகை அப்படின்னா வந்துட்டு அணிகலன்னு ஒரு மீனிங் இருக்குது, நகை அணிகலன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்தது கலைச்சொற்கள் அறிவோம். அறக்கட்டளை அப்படின்னு சொல்லினா ட்ரஸ்ட்டு. அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டு. தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சார்னியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர். ஓகேங்களா. அடுத்தது திருக்குறள் பார்த்திங்க அப்படின்னா உலக பொதுமுறையான நூல். அதாவது கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து திருக்குறள் அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு தெரியல அப்புறம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் மொழி அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருந்திருக்கிறதே வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த நூல் தான் வந்துட்டு திருக்குறள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அரண் வலியுறுத்தல். ஃபஸ்ட்டு வந்து அரண் வலியுறுத்தலில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மனத்திற்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. அதாவது மனசளவில் பார்த்திங்கன்னா குற்றமில்லாதவளாக ஆகிறதா வந்துட்டு சிறந்த அறம், மற்றவையெல்லாம் வந்துட்டு பெரிய ஆரவாரம் தான் சொல்கிறாங்க. மாசிலான்னா குற்றம் இல்லாமல் ஆதல், அனைத்தரன் ஆகுல நீரப்பிற, அதில் மற்றதெல்லாம் வந்துட்டு ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா வந்துட்டு ஆசை, வெகுளி அப்படின்னா வந்துட்டு கோவப்படுறது, தென் இன்னாச்சொல் அப்படின்னா பார்த்திங்கன்னா கடுஞ்சொல் பேசுறது. இந்த 4ம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தான் இல்லாமல் இருக்கிறதா மிகப்பெரிய அறம்னு சொல்கிறாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். இந்த 4 இல்லாமல் இருக்கிறதா வந்துட்டு அறம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈகை அப்படிங்கிற தலைப்புக்கு வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லாதவங்களுக்கு வந்து கொடுப்பது தான் வந்துட்டு
ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நம்ம கொடுக்குற மாதிரி அர்த்தம், மற்றதெல்லாம் ஈகை கிடையாது, நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொடுக்குற மாதிரி அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஈதுவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொடுக்கறதுனால ஏற்படுற இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க இழந்துருவாங்க அப்படின்னு பொருளை சேர்த்து வைத்தாலும் அவங்க இழந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லாதவர் தருவதால் உண்டாகும் இன்பம் இதை அறியாதவர் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னா செய்யாமை அப்படிங்கிறது கீழே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்தவள். இன்னானா நம்மளுக்கு துன்பப்படக்கூடியவங்களை துன்பம் செய்கிறவங்கள ஒருத்தல்னா பொறுத்தல், அவர் நானும்படியாக அவர் வெக்கப்படும்படியாக என்ன செய்யணும்னா அவங்களுக்கு நல்லதையே செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்துவிட. அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தனை அறிவு பெற்றிருந்தாலும் பார்த்திங்கன்னா தன்னோட நோயை பிறர் நோயை போல் அவன் நினைக்கல அப்படின்னா அவன் பெற்ற அறிவில் ஏதோ ஒன்று பயன் இருக்குதா அப்படின்னு சொல்லிச்சு. அறிவினான் ஆகுவது உண்டோ, அவன் பெற்ற அறிவில் ஏதோ பயன் இருக்குதா. பிரிதின் நோய் மற்றவங்களோட நோய் தன் நோய் போல் கருதாதவன்றது அறிவு பெற்று என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனைத்தானும் எந்நான்றும் யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாமை தலை. அதாவது எதுனாலும் சரி எந்த இது செயலுனாலும் சரி யாருக்கும் செய்யக்கூடாது. எதுனா நம்மளுக்கு அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற எந்த ஒரு செயலையும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனைத்தானும் எந்நான்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை. நம்மளுக்கு எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா. கொல்லாமை அப்படின்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுற்றவற்றுள் எல்லாம் தலை. அதாவது பகுத்துண்டுனா மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, பல்லுயிர்னா மற்ற உயிரையே ஓம்புதல்னா காத்தல் என்னன்னா நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. அதாவது புத்தகங்களை தொகுத்தவங்களை எல்லாரும் சொல்கிற அறத்துக்கும் மேன்மையான அறம் என்னன்னா மற்றவங்களுக்கு பகுத்துண்டு வாழ்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. புத்தகங்களை தொகுத்த எல்லாரும் சொல்கிறது அறத்தில் மிகப்பெரிய அறமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கிறது தான் பெரிய அறமாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பெரியாரை பிழையாமை, பெரியாரை இகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை அப்படின்னா ஆற்றுவார்னா அதாவது ஆற்றல், அதாவது ஆற்றலுடையவங்களை இகழாமை, அதாவது ரொம்ப ஆற்றல் இருக்கிறவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அவங்கள பிழைச்சி சொல்லக்கூடாது, அதாவது இகழக்கூடாது அப்படின்னா தூற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் போற்றுவார் போற்றல் எல்லாம் தலைனா நம்ம தீங்கிலிருந்து காத்தக்கூடிய ஒரு வழின்னு சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம். அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது. அதாவது எரியால்னா தீயால் சுடப்படினும், அதாவது தூயால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ளலாம், ஆனால் யார் பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா பெரியாரை பிழைத்தொழுகுவார். அதாவது பெரியாரை இகழ்ந்து பேசுகிறவங்க தான் தப்பிக்கவே முடியாது, பிழைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏழைக்கு உதவி சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கு ஏழைக்கு உதவி செய்வதே பார்த்தீங்க அப்படின்னா ஈகை. ஓகேங்களா. மற்றதெல்லாம் ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்கிற மாதிரின்னு சொல்கிறார். பிற உயிர்களிடம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் கண்டு வருதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவதே பார்த்திங்கன்னா பிற உயிர்களோட துன்பத்தை கண்டு வருந்துவதே. அப்புறம் அப்படி வருந்தலை அப்படின்னா அவங்க பெற்ற அறிவுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறார். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றம் இல்லாமல் இருப்பதை மாசிலான் காதல். அடுத்தது மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. வரியற்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறியேற்பை நீரது உடைத்து அப்படிங்கிறத கரெக்டு. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நிறைமதி பார்த்தீங்க. நிறைமதி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவளோட தோழிகளுக்கு பூங்காலுக்கு செல்கிறாங்க. பூங்காங்கிறது என்னங்க, இடப்பெயர். அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழா. நண்பகல் அப்படிங்கிறது என்னங்க, காலப்பெயர். நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழியுடன் பகிர்ந்துடா. அவர்கள் நருகே பறவைங்கிறது என்னங்க, காரண
பொதுப்பெயர். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பொருட்பெயர். ஓகே, பொருட்பெயர். அது பொருளை குறிக்கிறனால பொருட்பெயர். ஓகேங்க. தன்னிடமிருந்த உணவை பறவைகளுக்கு அளித்தாள்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க கரெக்டான மீனிங்கு? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுற்றவற்றுள் எல்லாம் தலை. அதாவது பகுத்துண்டு எல்லா உயிரையும் காப்பது வந்துட்டு புத்தகங்களெல்லாம் தொகுத்தவங்க சொல்கிற எல்லா அறத்திலும் மிகப்பெரிய அறம்னு சொல்கிறாங்க. ஓகே.